சொல்லுங்க. தூதர்கள் எனது பாதுகாப்பாளர்கள். தூதர்கள் எனது பாதுகாப்பாளர்கள். சகோதரர்கள் எனது வகுப்பு தோழர்கள். சகோதரிகள் எனது வகுப்பு தோழிகள். பைபிள் எனது பாடநூல். பைபிள் எனது பாடநூல். சோதனைகள் மற்றும் பாடுகள் எனது தேர்வுகள். சோதனைகள் மற்றும் பாடுகள் எனது தேர்வுகள். எனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்தல் என்பது எனது படிப்பு. எனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்தல் என்பது எனது படிப்பு. பிரார்த்தனை என் வருகை. பிரார்த்தனை என் வருகை. அழியாமை என்பது எனது எதிர்கால பட்டம். அழியாமை என்பது எனது எதிர்கால பட்டம். பரலோக தந்தையின் விருப்பத்தை செய்வது எனது குறிக்கோள். பரலோக தந்தையின் விருப்பத்தை செய்வது எனது குறிக்கோள். ஆமேன். கார்வோம். நாம் இந்த குறிப்பில் 600 செய்தி நமக்கு இருக்குது. குறைந்தபட்சம் 1200, 1800, 2100 இப்படி ஏராளமான செய்தி ஒவ்வொரு வாக்கியத்தில் இருக்குது. அது நீங்கள் விளையாட்டுத்தனமாக அவருக்கு என்ன லூஸு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் நீங்கள் நினச்சிங்கன்னா நஷ்டம் உங்களுது தான். இப்படி இந்த குறிப்புகளை சொல்லி மாத்திரம் நாம் திருப்தி அடைஞ்சிட வேண்டாம். சில விஷயங்களை நாம் ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக கவனம் செலுத்தணும். சமீப காலமாக இதுதான் என்னுடைய இதயத்தில் உயிர்த்துணர்வதுனால எனக்கு கிடைத்த ஒரு புரிதல். ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஜபத்தை கேட்கிறவன் ஒருத்தர் இருக்கிறதுனால்தான் ஜபத்துக்கே மரியாதை. சம்பாஷணை. We want to talk with God. Why our talking with God is getting respect is because He listens to it. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய சம்பாஷணை விரும்புகிறவர், நம்மோடு பேச விரும்புகிறார். அது லேஸ் பாஸான விஷயம் கிடையாது. ஒரு கணம், 1 attosecond கடவுள் செவிடாயிட்டார்னா எங்கே முட்டி மோதினாலும் ஒன்றும் பருப்பு வேகாது. அதுவே நமக்கு அவ்வளோ படிப்பினைகளை தர வேண்டும். படிப்பினைகளை தரும் வேண்டும் என்ற சில கருத்து செறிவுமிக்க சொல் நயத்தோடு பிரசங்கங்களை செய்கிறோம், ஆலோசனைகள் வழங்குகிறோம். நீதிமன்ற மொழின்னு ஒன்று இருக்குது, அரசாங்க மொழின்னு ஒன்று இருக்குது, வர்த்தக மொழின்னு ஒன்று இருக்குது, மருத்துவ மொழின்னு ஒன்று இருக்குது. எவ்ரி department has its own language. எல்லாவற்றிலும் அன்பு ஒரு மொழியாக இருக்க வேண்டும். அன்பு ஒரு ஏகுமுறையாக வழிமுறையாக இருக்க வேண்டும். அன்புக்குன்னே ஒரு மொழி இருக்குது. The language of love is very unique. It cannot be xeroxed. அன்பை நம்ம காப்பி அடிக்க முடியாது. அன்பு என உண்டாகணும், அன்பாக இருக்கணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் நம்மிலேருந்து வெளிப்படுற அன்பு அது ஒரு மொழி. இட்ஸ் அ ஸ்டைல், இட்ஸ் அன் ஆக்சென்ட்டுங்கிறாங்களே. திருநெல்வேலி பாஷை ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரி ஒரு மாதிரி இருக்கும், கோவை இந்த கவுண்டர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, இப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஆனால் தமிழ் தான். அதே மாதிரி அந்த பேசுகிறவங்களும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக. எல்லாருமே தமிழர்கள் தான். சென்னையிலேருந்து
கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனால் எல்லாருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். நம்ம ப்ரேயர் ஃபோக்கஸில் தான் இருக்கோம். பொது அறிவின் மூலமாக ஞான அறிவுக்குள்ளாக பிரவேசிக்க, ஞான அறிவை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க யோசிக்கிறோம். ஸோ ஜெபத்தை கேட்குறன்னு ஒருத்தர் இருக்கிறார். அதனால தான் நம்ம ஜெபம் செய்யலாம், செஞ்சால் பலன், செஞ்சால் பதில். அது நமக்கு இன்னும் அடுத்த கட்டமாக என்ன சொல்லித்தருது, அவரோடு பேசுகிறதுனால அவர் நம்மோடு பேசுகிறாரு. அவர் நம்மோடு பேசுகிறதுனால நாம் மற்றவர்களோடு அவரை பற்றி பேச வேண்டியதாக அவர் சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு நாம் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு சொல்கிறாரு. திருப்பி சொல்கிறேன், நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள். அவரோட நம்ம பேசுகிறதுனால அவர் நம்மோடு திரும்பி பேசுகிறாரு. நமக்குரியதை பேசுகிறாரு. நம்மை பற்றி நம்மக்கிட்டே பேசுகிறாரு. நாம் நம்மை பற்றி அவர்கிட்ட பேசுகிறோம், அதை பற்றி அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நாம் நம்மை பற்றி அவரிடத்துல பேசும்போது, நாம் பேசினதை பற்றி அவர் நம்மிடத்துல பேசும்போது, நமக்காக அவர் என்ன பேசணும்னு இருந்துச்சோ அதை பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட் இது செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் உன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என்னுடைய விஷயங்களெல்லாம் உன்னிடத்துல சொன்னேன், உன்னை பற்றி நான் கொண்டிருக்கிற விஷயங்களை உன்னிடத்துல சொன்னேன். அதோடு நான் நிறுத்திக்கிறதுக்காக ஒன்று நான் தெரிஞ்சுக்கல. அதில் மொத்தத்துக்குமே சரியான ஒரு மையமான ஒரு புள்ளியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேதத்திலேருந்து, இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, வேதத்தில் இருக்கிற கருத்தை தான் தியானிக்கும்போது. அதனால் அவர் என்ன சொல்லுவார், நீ என்னை தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதான் சொல்லுவார். நம்ம இப்போ என்னவோ பெருசாக முயற்சி பண்ணி ஜப முயற்சி அந்த முயற்சி அப்படின்னு முன்னாடி வந்துட்டு தான் நம்ம அப்படி மனசில் பெரிய ஒரு கோட்டையை கட்டியிருப்போம். இட்ஸ் நாட் ஸோ. அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறாரு. அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ, கொஞ்ச நேரமோ நிறைய நேரமோ முழு நேரமோ வரோம். இதுலேயுமே நம்ம வர முடியலன்னு பல காரணங்களை சொல்லியும் வராமல் இருப்போம். சில காரணம் ஏற்பட்டுச்சுன்னு அப்படி நிறைய இருக்குது. இதே சொல்லிட்டு இருந்தால் கதைக்காவது. ஆனால் வந்தவங்க போனவங்க, அவரோடு சம்பாஷித்தவங்க, சமீபத்தில் தூரத்தில் எப்படிங்கிற காரியத்தில் எல்லாம் ஆண்டோடைய தெரிவு செய்தல் இருக்குது. The Lord's will is there. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த அறிக்கையில் வாசித்தோம். சபை எனது பல்கலைக்கழகம். எக்லீஷியா இஸ் மை யூனிவர்சிட்டி. எது பல்கலைக்கழகமாகவும் எல்லா படிப்பும் கொண்ட எல்லா விதமான படிப்பையும் ஒரு இடத்துல படிக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜ்னால் ஆர்ட்ஸ் மாத்திரம்தான் அப்படிப்பட்டதான காரியங்கள் தான் சயின்ஸ் காலேஜ்னால் விஞ்ஞானத்துக்கு அடுத்த படிப்பை தான் அங்கே படிக்கலாம். லா காலேஜ்லாம் ஒன்றும் சட்டம் மாத்திரம் அங்கே சொல்லித்தரோம், வேறு எதையும் சொல்லித்தர மாட்டாங்க. மருத்துவக் கல்லூரினா மருத்துவத்தை பற்றி மாத்தான் சொல்லி தருவாங்க. ஆனால் பல்கலைக்கழகத்தில் எல்லா விதமான படிப்பும் அங்கே சொல்லி தருவாங்க. அங்கே நடைமுறை படிப்பும் இருக்குது, புத்தக படிப்பும் இருக்குது. தியரட்டிக்கல் ஸ்டடீஸ் ஆர் தேர், ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ் ஆர் தேர். ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதாக நம்ம ரொம்ப மெத்தனமாக இருக்கோம். தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறோம். தெரிஞ்சும் உண்மையாகவே மண்டுகளாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய மெதப்பில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ப்ரேயர் ரொம்பவே ஒரு அற்புதமான தேவனுடைய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு ஒத்தாசை, ஒரு அனுகூலம், ஒரு உபகரணம். அதை அவரே செய்திருக்கிறார். அவருக்கு அது தேவையா அப்படின்னு யோசித்தா எனக்கு சரியாக புரியல. அது யோசி பார்க்குறேன். பட் ஸ்டில் மனுஷகுமாரன்
ஆன பிற்பாடு அது அவருக்கு தேவைங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஓரளவுக்கு. ஆனால் ஆஸ் காட் ஹிம்செல்ஃப் பீயிங் காட், வாட் இஸ் த நீட் ஆஃப் ப்ரேயர் இன் த டிவைன் நேச்சர், இன் திஸ் டிவைன்ஹுட், கடவுளாக இருப்பது நிமித்தம் அவருக்கு என்ன அப்படிங்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இந்த சட்ட படிப்பில் விண்ணப்பத்துக்கு பேர் ப்ரேயர். ஒரு வழக்கு தொடுக்க வந்தவன் இன்னார்மே ஏ வந்து பி மேலே வழக்கு தொடுக்கிறான், ஏ வந்து அரசாங்கத்து மேலே வழக்கு தொடுக்கிறான். ஆனால் அவன் சட்ட மொழியோடு கூட சட்ட ஷரத்துக்களோடு கூட நீதிபதி இடத்துல அதை விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்துக்கு பேர் ப்ரேயர். அது அங்கே ரிலிஜியஸ் டேர்ம் இல்லை. தன்னுடைய அபிப்பிராயத்தினாலும் கூட அவன் தெரியப்படுத்துவதற்கு he has to approach through submission. ஸோ இந்த விஷயங்களிலே நமக்கு மரியாதை, மதிப்பு, கனப்படுத்துவது, முக்கியப்படுத்துவது, அதுக்கு தக்க இடம் கொடுப்பது, தக்க நேரத்தில் தக்க அளவு, தக்க அணுகுமுறையிலே, பொறுமையிலே நாம் அதை தெரியப்படுத்துவது நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தலையெழுத்து. எதுவுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்காது, தன்னிச்சையாக நடக்காது. தேவனால் அப்படி செய்ய முடியும். அவருடைய சர்வ வல்லமைக்கும், அவருடைய சர்வ ஞானத்துக்கும், அவருடைய சர்வ வியாபகத்துக்கும் அவரால் எதையுமே எப்படி வேணால் செய்யலாம், எவ்வளோ வேணால் செய்யலாம், யாருக்கு வேணால் செய்யலாம், எங்கே வேணால் செய்யலாம். அப்படி அவர் செய்கிறதே இல்லை, அவர் அப்படி செஞ்சதே இல்லை சோஃபார். அவருடைய இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை பற்றி எலோஹீம் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குங்களா, அதெல்லாம் அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்தியிருந்தாலும் God has never behaved himself arrogantly, overboard, தாந்தோன்றித்தனமாக. கடவுள் எங்கும் தன்னிச்சையாக செயல்படவில்லை. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, மனுஷனை படைத்த பின்பும் சரி, தேவதூதலை படைத்த பின்பும் சரி, அது படைப்பதற்கு முன்பும் சரி, அவர் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராக இருந்திருக்கிறார். அவர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். இஸ் த கிரேட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்படியே அவங்க 3 ஆள் தத்துவத்தை அவர் காண்பித்திருந்தாலும் there was no row between them. அவங்களுக்குள்ள ஒரு சண்டம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு குஸ்தி இல்லை, அவங்களுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரிய, நான் தான் முந்தி நீ தான் பிந்தி அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்களுடைய சம்பாஷணையில் ஒருவர் புரிந்தும், ஒருவருக்கு ஒரு இடம் கொடுத்தும், ஒருவரை மதித்தும், ஒருவரை முக்கியப்படுத்தியும் பேசியிருக்கிறார்கள். அந்த ஒரு வாக்கியத்தை நான் சொல்லி தொடர்ந்து இந்த சிந்தையை நாம் தொடர்வோம். இதெல்லாம் ரொம்ப நான் சொல்கிறதுனால அல்ல, இதெல்லாம் நீங்கள் ரேராக தான் கேட்குறீங்க, இந்த மாதிரிலாம் இப்படி தான் கேட்பீங்க. இது ரொம்ப மிகவும் முக்கியமான, என்னுடைய பார்வையில் இது இப்போ நான் சொல்கிறது என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது உங்களுக்கு எப்படி தெரியுதோ அது உங்களுடைய சௌரியம். ஆதியாம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The book of Genesis chapter 1 verse 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். பின்பு தேவன், பின்பு தேவன், பின்பு தேவன், பின்பு தேவன். அப்படி சொல்லும்போதே என்ன சொல்கிறோம்? திரியேகர், பின்பு திரியேகர், பின்பு திரியேகர், திருத்துவமானவர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சாவான பாவம் கிடையாது. ஒன்றும் தேவதூஷணம் பண்ணிடல. we have not spoken anything wrong. பின்பு தேவன் நமது சாயலாகவும், சொல்லுங்கள், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கரெக்டாக தான் வாசித்தேன் நினைக்கிறேன். ஏன்னா சில இந்த கண் பிரச்சனை இல்லை, நான் சில நேரத்தில் தா மாதிரி தெரியுது, சில எழுத்து வேறு மாதிரி தெரியுது. ஸோ ஐ ஹவ் செட் இட் ரைட். எனக்கு கூட அதில் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. சில நேரத்தில் வேகத்தை ரொம்ப அவசர கொடுக்க மாதிரி வாசிப்போம்.
பொறுமை இல்லை. பொறுமை இல்லைங்கிறதுக்கு என்ன தெரியுமா சரியான காரணம்? கமிட்மெண்ட் இல்லை, அர்ப்பணம் இல்லை. அர்ப்பணம் ஏன் இல்லைன்னு தெரியுமா காரணம்? முழுசாக விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்பலை. நம்ம அறவேக்காடுகளாகவே ரொம்ப அலைகிறோம். அதுவுமே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா யோசிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் யோசித்தாதான், கொஞ்ச நாள் சாமி கூட வாழ்ந்தாலும் சரி, கொஞ்சம் தூரம் அவரோடு நடந்தாலும் சரி, நமக்குரியதும் அவரும் நமக்கு வைத்திருக்கிறதும் நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறதும் நமக்கு நடக்கும், கிடைக்கும். அவரோடு கூட 1000 வருஷம் நடந்து தான் என்ன, ஒன்றுமே புரியலைங்க அவரை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி யாருமே பைபிளில் சொல்லலை. எல்லாமே புரியலைன்னு தான் சொன்னாங்களே ஒழிய ஒன்றுமே புரியலைன்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். எல்லாமே புரியலைன்னு சொல்கிறது வேறு, ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறது வேறு. Praise the Lord. So as we walk with God, as we talk with God, we have to understand at least some aspects of God. தேவனை பற்றிய சில அம்சங்களாவது நமக்கு புரியணும். அது தேவன் எதிர்பார்க்குற புரிய வரும். அதுவும் ஒரு பெரிய உண்மை. அப்போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேவன் தாந்தோண்டித்தனமாக நடந்தில்லை. பிதா என் சாயலாக தான் உண்டாக்குவேன், நான் தான் பிதா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு குமாரனை இப்போ ரொம்ப அப்படியே அக்கு வேறு ஆணி மாரி சில குறிப்புகள்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு பட்டியலிட்டு அதை நம்ம இத்தனை முறையாக ஜெபம் பண்ணிட்டோம். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. மட்டுப்படுத்துகிற ஆவி, மட்டம் தட்டுகிற ஆவி, அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்குது. எவனோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கா, யாரோ ஒடுக்குகிறாங்க அப்படின்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தருக்கு வெளிப்பாடு வந்துருச்சு என்னை பற்றி. அப்போ பாருங்கள், என்னை ஓயாமல் நசுக்கிக்கிட்டே இருக்கான். ரைட்டு. ஸோ God has taken notice of you. தூங்காமல் கேட்கணும், புத்தி மேய விடக்கூடாது. வேறு பெற்றதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வசனத்தை இன்றைக்கி செய்தியை கேட்டு கேவலமாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய தலையெழுத்து. சொன்னது தான். அதில் எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கு பொறுப்பு வேணும். அவருக்கு தெரியும் நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோ வேலை செய்யுது, பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளோ வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியுது. யாருக்குள்ள? பேசுகிறவனுக்குள்ள, அவரோடு பேசுகிறவனுக்குள்ளே. அவன் நல்லவன் கெட்டவனே இல்லை, கடவுளோடு பேச ஒருத்தன் நினைக்கிறான்னாலே அவனுக்குள்ளே என்ன வேலை செய்யுதுன்னு அவருக்கு தெரியுது. அவன் நாத்திங்கன்னு உலகத்தில் பீத்தலாக சொல்லிக்கலாம். ஏன் அவன் அவர்கிட்ட பேசணும்? ஏதோ சம்திங் அபவ் மீ, சம்திங் பியாண்ட் மீ, ஏன் அவன் சொல்லணும்? ஏன்னா அவன் தன்னுடைய வரையறையை புரிந்து கொள்கிறான். he comes to understand his limitation. கடவுள் இன்னார், அவர் இப்படிப்பட்டவர், இத்தன்மை உள்ளவர், இப்படிப்பட்ட மீட்பின் நாமங்களை கொண்டவர், இவ்வளோ பெரிய சகாயர் என்று தெரிஞ்சவன் அதை எப்படி கேர்லெஸ்ஸாக அவரோட பேசலாம்? அது எப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி கை விரிச்சிட்டு வரலாம்? அட்டக்கிளாஸாக இருந்தாலும் ஆனால் ஒழுங்காக சொல்ல தெரிய வேண்டாமா? உடனே எழுதக்கூட படிக்க தெரியாமல் இருக்கலாம். அந்த ப்ரீ கேஜியில் அவங்க சொல்கிற அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவங்க ரைம்ஸ் கற்றுக்குறாங்களா, சிறிய பாடல்களை கற்றுக்குறாங்களா? படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆப்பிள்னு சொல்ல வராட்டினாலும் பழத்தை காமிச்சா அவங்களுக்கு புரியுதா? இதுதான் அதுவானா இல்லைம்பாங்க. எலுமிச்சம்பழத்தை காமிச்சிட்டு அது ஆப்பிள்னா இல்லைம்பாங்க. பேசவே பிள்ளைக்கு வரலன்னா அது இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இட் ஹஸ் கம் டு நோ ஆப்பிள் இஸ் டிஃப்ரெண்ட், லெமன் இஸ் டிஃப்ரெண்ட். சாத்துக்குடி லைம் இஸ் டிஃப்ரெண்ட். சாத்துக்குடிக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறோம்? சின்ன பிள்ளைத்தனமாக நடந்தால் கூட, சின்ன பிள்ளையாக நடந்தால் கூட ஓகே தான். சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறோம், சவல பிள்ளையாக நடந்துக்கிறோம். அது ஆண்டவரால் சகிச்சிக்கவே முடியாத ஒரு காரியம். கர்த்தர்கிட்ட கொலகாரம் போகிறது பார்த்து அவர் தீட்டுப்பற்ற போகிறதில்ல, விபச்சாரியை பார்த்து அவர் மிரண்டு போக போகிறதில்ல, துரோகியை பார்த்து அவர் கலங்கி போக போகிறதில்ல. he knows every Tom, Dick and Harry. ஆனால் அவன் வரான். எலியா சொல்கிறாரு, சூனமித்தியா வரா, அவள் துக்கத்தோடு வரா.
அவன் என்ன துக்கப்படுறான் என்னன்னு தெரியல. கர்த்தர் அதை என்னை மறைச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சு, பிள்ளை நல்லா இருக்கான், நீ நல்லா இருக்கியா, புருஷன் நல்லா இருக்கான், அதெல்லாம் நல்லா தான், நீ இப்போ வழியை விடு, நான் அவர்கிட்ட பேசணும். கடவுள் ஏற்படுத்தின ஒரு இறைவாக்கினனுக்கே இந்த அளவுக்கு ஒரு ஆயத்தம் இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, அவரோடு பேசுகிற நமக்கு அவரை பற்றி நமக்கு தெரியணும். அதை நம்ம மதிக்கிறதில்ல. ஆட்டோமேஷனில் நம்ம இருந்துட்டு அவரை நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம சொல்ல வந்தது குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு வரோம். குப்பையை தான் கொட்டியிருக்கோங்கிறதும் கசப்பான ஒரு உண்மை. பார்த்துக்கோங்க, அது யார் அழுறது? தேவதூதர் அழுவார்களும் பெருசாக ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தது யார்? தேவதூதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம், பண்ணலாமா? கூடாதே, கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே. அவர்களை பார்க்கலும் சற்று சிறியர்களாக நம்ம படைக்கப்பட்டிருந்தும் நம்ம கனத்தால் மகிமையினால் முடிசூட்டப்பட்ட நாம் தேவனிடத்தில் ரொம்ப பெரிய ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரன் இந்த புரோட்டோகாலுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பெருசாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணுங்கிற ஒரு பெரிய நிர்பந்தம் இல்லாட்டினாலும் பேசுகிற ஒரு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் மனுஷகுமாரன் அவருடைய புனை பெயர்களோடு அவர் இவ்வளோ நிறைந்தவருங்கிற அறிவு நமக்கு தேவை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸோ இதை பல்கலைக்கழகத்துக்கு சரி என்னது எழுத்துப்பூர்வமாக ஒரு பல டிபார்ட்மெண்ட்ஸ் கட்டடங்கள்னாலே கட்டப்பட்டு ஒரு கல்வி கூடத்துக்குள்ளே போய் ஒருத்தன் கற்றுக்காட்டினாலும் பொது அறிவில் அவனை படைத்த அந்த அறிவில் ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவனை மனசாட்சியிலே ஒவ்வொருத்தனுடைய மனசாட்சியில் ஆண்ட நியாய பிரமாணங்களை எழுதியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவன் அந்த பொது அறிவில் தேவனை எப்படி அப்ரோச் பண்ணுறான்ங்கிறத பற்றி ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இயேசு பூமியில் 3 வருஷம் ஊழியம் செய்யும்போது எல்லாருக்கும் பரலோக பாஷை புரியல. ஸோ கால்டு யாருக்குமே புரியல. இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் தேடி வந்த இஸ்ரவேலர்களில் 12 கோத்திரத்துக்கு யாருக்கும் புரியல. மீனவர்களுக்கு புரியல, ஆசாரியர்களுக்கு புரியல, வேதப்பாரர்களுக்கு புரியல, ரோமாபுரி அதிகாரிகளுக்கு புரியல, சேவர்களுக்கு புரியல, மொத்தத்துக்கும் ஒரு பயலுக்கும் புரியல. பொம்மநாட்டிகளுக்கு புரியல, ஆம்பளைங்களுக்கு புரியல. அதனால் ஐயா அவனுக்குமே புரியல, நான் தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. தன்னை அவர் புரிய வைத்து கொண்டே இருந்தார். அவர் நம்முடைய அறியாமையை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். புரிந்து கொண்டு அறியாமையை அவர் வண்டர்ஃபுல், ரொம்ப வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அறிவில்லாமையினால எவ்வளோ நட்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க, எவ்வளோ கொன்று குதிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறீங்க, எவ்வளோ அழிவை விதைக்கிறீர்கள், எவ்வளோ தப்பான எண்ணம் கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறீங்க. இது கதைக்காவாது, வெளியே வாங்க, அறிவுக்குள்ளே வாங்க. தேவாலயத்தில் வேதப்பார்களோடு சாஸ்திரிகளோடு அவர் கலந்து உரையாடுகிறார். அவங்களும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க, இந்த அறிவு இவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு. அதில் ஒரு சம்பவம் சொல்கிறார். இது ஏன் நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான். அவன் இன்னும் ரோமாபுரியன் தான். Still he is a Roman citizen and he is placed in a position of taking in charge of 100 people. அதில் அவன் சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எழுதியிருக்கான்னு எனக்கு கூட இப்போ நரேஷன் ஞாபகம் இல்லை. வந்தான், கேள்விப்படாமல் வந்திருக்க மாட்டான். இதெல்லாம் சொல்லாட்டினான்னு அவன் தெரியும். போதகரே, என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீர் அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு சொல்கிறாரு, நான் சுகப்படுத்துகிறேன்னு. இல்லை, நான் உங்களை வருத்தப்படுத்த விரும்பலை. நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருத்தனை போகிறான், வானா வரான், நில்லுன்னா நிற்கிறான், திரும்புனா திரும்புகிறான். என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கு கீழ்ப்படுதல் இருக்குது. நீர் அதிகாரமுடையவர், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுகமாவான்னு. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும்
இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இருந்து அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமுமே கூட இயேசு 3.5 வருஷம் ஊழியத்தில் எந்த டைமில் அதை சொன்னார்? ஆரம்பத்திலே சொன்னாரா, நடுவில் சொன்னாரா, மீதி பாதி நேரம், மீதி 3/4 பகுதி இயேசுனுடைய பகிரங்க ஊழியத்தில் யார்கிட்டையும் ஆண்டார் அந்த விசுவாசத்தை பார்க்கல. தான் ரொம்ப நேசித்து பெரிய பொறுப்பை அவன் மேலே, நீ நாணலாக இருக்கிறாய், நான் உன்னை பாறையாக்கப் போகிறேன், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டப்போகிறேன் தெரிந்து கொண்ட பேர்கிட்ட சொல்லும்போது, சாத்தான் அவனை புடச்சி எடுக்க என்கிட்ட உத்தரவை கேட்டுக்கொண்டா, நான் கொடுத்தேன். ஆனால் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்ணினேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்தின அப்படிங்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை 100க்கு அதிபதி ஆண்டவர் சொல்லலை. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா, அவன் யூத மார்க்கத்துக்கு அமைந்தானா, அவன் விருத்த சேதனம் உடையவனா இல்லையாங்கிறது இயேசு கவனிக்காமல் இல்லை, தெரியாமல் இல்லை, கஞ்சாடையாலாம் இருக்கல. அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு மைய கவனத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். தான் கிட்ட வரவங்க எல்லாரும் விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்குறார். எபிரேயர் 11:6 தேவனை தேடுகிறவன் எவனும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவன் எவனும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த சீரோபெனிக்கேள் தாய் என்ன பண்ணா? அவர் அதை பற்றி நம்ம தேவையில்லாமல் வியாக்கியானம் பண்ண வேண்டாம். அவர் 2 முறை மறுத்தார். இல்லை, நான் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரல அப்படிலாம் சொல்லும்போது, அந்த அம்மா அவரால் தான் முடியுங்கிறத எப்படியோ தெளிவாக இருந்துட்டு, சரி அதெல்லாம் பரவாயில்ல, இஸ்ரவேலருக்காக தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் இஸ்ரவேலர் மத்தியிலும் அவங்க தெருவில் அவங்க வீட்டு பக்கம்லாம் போனால் ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அதுனா ஐயா அப்படின்னா ஏதாவது போடுவாங்க மிச்ச மீதாரி. அது மாதிரி நீங்கள் போடலாம், பிள்ளை நப்பத்தை இங்கே எனக்கு கொடுக்க வேண்டாம், மேஜிலேருந்து விழுற துணிக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவளை சுகமாக்குறதை பார்க்கிறோம். ஸோ whether you are a stranger, whether you are a child of God, God very seriously looks at our heart regarding the measure of faith that we carry. எல்லாம் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம கர்த்தரை பற்றி இத்தனை வருஷமாக, கொஞ்ச நாளுக்குள்ளாகவும் சரி, ரொம்ப வருஷமாக, இப்போ 40 வருஷமாக தெரிஞ்சவங்களாக இருக்கோம், ஆதியிலேருந்து இந்த சபையில் இருக்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது, நீ உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்காங்க தான் எதிர்பார்க்க போகிறார். இத்தனை வருஷமாக அவரை பற்றி தெரிந்த அறிவை பற்றி அவர் மெச்சிக்கொள்ள போகிறதில்ல. இப்போ கூட வேதாம படிச்சிங்க, ஒரு சர்டிஃபிகேட் தியாலஜி வாங்க போகிறீங்க பை நவம்பர். ப்ராபப்ளி அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு யாரால இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு தெரியாது. அப்படியே படித்து நீங்கள் ஒரு பெரிய இறையியல் வல்லுநராக கூட மாறலாம். அந்த அறிவை பற்றி என்ன வச்சுருக்கீங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அவர் உங்களால் விசுவாசிக்க முடியுதா? நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இடத்துல தெரியப்படுத்த முடியுதா? நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், சபைகளை ஸ்தாபித்திருக்கலாம், அநேகரை ஆத்மாதாயம் பண்ணி வழிநடத்தியிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய, நானும் கவனிக்க வேண்டிய பெரிய விஷயம். இப்போ ஆத்மாதாய பயிற்சிக்கு தான் நாளைக்கு ஆயத்தம் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் அது மேட்டர் இல்லை, அது உங்கள் கண்ணை மறைச்சிடக்கூடாது. நான் இத்தனை பேரை வழிநடத்தினேன், இத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழிநடத்தினேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை தேவன் உங்களை எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கோ தேவனை நம்ப முடிகிறதா? அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதா? அதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். அவர்களை கொண்டு தான் இத்தனை காலம் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஆடம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சரி, அப்படி அவரை குண்டுகட்டாக முழுமையாக நம்புகிறவர்களை கொண்டு தான் தேவன் இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு இந்த ஓட் பேங்க்னு சொல்கிறது போல் எலெக்ஷனில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தனுமே இல்லை அவருக்கு. அப்படியே தான் இருக்குது, ஆனால் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. யாரையாவது நம்பி அவரை வேலை செய்ய முடியுதா? அவருடைய இருதயத்தை யாருக்காவது முழுமையாக தேவனை வெளிப்படுத்த முடியுதா?
ஒருத்தர் கூடவே இல்லையா அப்படிங்கிற சில நேரத்தில் யோசிக்கிறோம். அதுக்கும் இப்படிலாம் உட்காந்து யோசிக்கும்போது, பாகானுடைய நாமத்தை உச்சரியாமல் அவனை வணங்காமல் இருக்கிற 7000 பேரை நான் மீதம் வைத்திருக்கிறேன்னு சொல்லி எலியானுடைய பெருமையை ஆண்டவர் நறுக்கி விடுறாரு. ஸ்தோத்திரம். God has kept some remnant for him. ஸோ தொடர்ந்து ஜெபத்தில் வளர்ச்சி, ஜெபத்தில் ஒரு தேர்ச்சி, ஜெபத்தில் ஒரு வெற்றி, ஜெபத்தில் ஒரு நிலைவரம், ஜெபத்துக்கு பின்னே ஜெபத்துக்கு முன்னே ஜெபத்திலே ஜெபத்தினால் நமக்கு ஒரு மறுரூபம், நமக்கு ஒரு வளர்ச்சி, நமக்கு ஒரு நிலைவரம், நமக்கு ஒரு தேவனால் கிடைக்கப்பெறும் அங்கீகாரம். எல்லாத்தையும் விட ரீஸ் ஹவுல்ஸை பற்றி நம்ம நேற்றைய தினத்திலேருந்து கூட கேள்விப்பட்டோம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நோட் பண்ணனே, அவருக்கு என்ன கடவுள் சொல்கிறாருன்னா, இப்போ நான் நோட் பண்ணதே எனக்கே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சாத்தான். ஆனால் அந்த கருத்து ஞாபகம் இருக்குது. அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா, ஜபம்னா என்னன்னு ஆண்டவர் சொல்கிறார் அவருக்கு. வாட் இஸ் ப்ரேயர்? என்கிட்ட பேசினா உனக்கு பதில் இருக்கும். நான் உனக்கு கொடுக்குறத பதில் தான் நீ செய்தது ஜபம்ங்கிறது. ஜபம் என்பது அங்கீகாரமாகும். என்கிட்ட நீ பேசும்போது உனக்கு ஒரு பதில் கிடைக்கும். மறு உத்தரவு. அதை நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் எதையும் வலிந்து பொருள் கொள்ளலை, எதையும் நான் எக்ஸாஜரேட் பண்ணல. கடவுள்கிட்ட பேசினா திரும்பி பதில் வரணும். எஸ் ஆர் நோ, லேட்டர், ஆம் இல்லை, பின்னே, இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரணும். டீட்டெயில் அதுக்கப்புறம், என்ன அந்த பதிலுடைய விவரம் அதுக்கப்புறம். தேவன்கிட்ட பேசினா ஒன்றுமே பதிலே வரல, செவிடங்காதில் சங்கு ஊதுமானா அது ஜபமே இல்லைன்னு சொல்கிறார். இன்னொன்று, நீ என்கிட்ட பேசலைங்கிறார். நான் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், வேண்டிகளுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக பதில் கொடுக்கிறவர். ஸோ நீ என்கிட்ட பேசினதாக ஒரு காரியம் இருந்தால் நான் பதில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கல் இல்லை, மண் இல்லை, பொண்ணு இல்லை, பெண் இல்லை, இது இல்லை. ஸோ சரியான ஒரு படிப்பினை அவருக்கு. ஸோ we are talking to God so often. Are we receiving answers? பதில் வருதா? பதில் வந்ததாக நம்மளால் தெளிவாக சொல்ல முடியுதா? ஏதோ கேட்டிருப்பார் நம்புகிறேன், கேட்பார் நம்புகிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், அப்படி தானே பாட்டை பாடுறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. ஃபைனலி இந்த மாதிரி தான் போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு பதில் சொன்னீங்கிற ஒரு தெளிவு நமக்கு இன்னும் இல்லை. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். True prayer always has an answer. On the other end, there is a person who answers our prayer. Hallelujah. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. திரும்ப எனக்கு முன்னாடி சொல்லுங்கள், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வந்தது. என்னுடைய ஜெபத்துக்கு பதில்கள் வரும்.
ஆனால் எதுவுமே நான் எதிர்பார்த்த பதிலாக இல்லாததினாலே கேட்கல போல, காதில் விழலை போல, கவனிக்கல போல, அவருக்கு புரியல போல, இன்னொரு தடவை ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கத்துவோம். சொல்லுங்கள் எனக்கு பின்னாடி, இன்னும் கத்துவோம், இன்னும் ஒப்பாரி வைப்போம், எப்படியாச்சும் கேட்கட்டும். கேட்டுட்டார்னா நான் எதிர்பார்க்குற பதில் வந்துடும்ல. அப்படி தான் உட்காந்துருக்கோம். நான் உங்களை சிக்கலுக்குள்ளெல்லாம் விடலை. நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி நல்லா அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஆண்டோட ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னா ஜெபத்தை தொடருவீங்களா, தொடர மாட்டிங்களா? சொல்லுங்கள். அதாவது அது கூட இந்த ஜெபம் உனக்கு எல்லாம் ஆவிக்கிற விஷயம், எல்லாம் ஆவி சமபூமியில் தானே இருக்கும். ரைட்டு. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர்கிட்ட தான் போனீங்க. டாக்டர் கொடுத்த மருந்து உங்களுக்கு நச்சுன்னு ஒரு டோஸில், நைட் டோஸ்லேயே காத்தால நீங்கள் நல்லா ஆகிட்டிங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட திரும்பி போகிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருமா வராதா? அது மாத்திரம் இல்லை, வாங்கக்கா நேற்றுக்கு ஒரு டோஸ்லேயே சரியாயிடுச்சு, நீங்கள் வாங்க எங்கள் டாக்டர்கிட்ட ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப உறவு வந்துருச்சு, எங்கள் டாக்டர் உங்கள் டாக்டர்னு. ஆமாவா? யாராவது அப்படி ஜெபத்துக்கு யாராவது கூட்டிகிட்டு வர முடியுது உங்களால்? வாங்க எங்கள் டாக்டர் இயேசு எல்லாம் கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு, நாங்கள் அப்படி என்ஜாய் பண்ணுறோமாக்கோம் அப்படின்னு யாராவது கூட்டிகிட்டு வர முடியுதா? சொன்னால் சங்கடப்படுறீங்க இல்லையா? உடனே சுதிலாம் இறங்கிடுது, ஃபியூஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. சோத்திரம். வருவோன்னா எப்போ பதில் வந்தால் தானே வருவோம். நீங்களே போனீங்க இன்னும் வரல, ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நாங்கள் இயேசு நம்புகிறோங்க, இயேசு எங்களுக்கு பிடிக்குங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. 10-11 அத்தோடு இது ஒன்று சொல்கிறவங்க இருக்காங்க, இயேசு மாத்திரம் சொல்கிறாங்க. ஆனால் பதில் அவங்க வாழ்க்கையில் பார்க்கல. நம்ம வாழ்க்கையில் புலம்பல் எரேமியாவின் குமாரத்திகளாக இருக்கும். ஆக்சுவலாக எரேமியாவுக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணமாகவும் அவருக்கு நிறைய குமாரத்திகள் இருக்குது. எல்லாம் புலம்பி தான் தள்ளுறோம். நம்ம புலம்பலை பார்த்து யாரும் ஜெப கூட்டத்துக்கு வரதில்லை. வேறு எந்த கூட்டத்துக்கு தான் வராங்க? அதுவும் பெரிய கேள்வி தான். ஏன்? we don't carry answers. இப்போ தான் ஒரு காரியம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? சோதனைகள் மற்றும் பாடுகள் எனது தேர்வுகள். சோதனைகள் மற்றும் பாடுகள் எனது தேர்வுகள். நம்ம தான் பயிற்சிக்கே நில்லாதவர்களாக இருக்கிறோமே. முன்னாடிலாம் கை கால் வலிக்குதுன்னு சேர் வாங்கி போடுவோம், சேர் வாங்கி போட்டோன்னே கீழே உட்காருவீங்க, கீழே உட்கார வச்சா சேருக்கு அலைவீங்க, அது இல்லைன்னா பாய்க்கு அலைவீங்க. ஏசி போட்டால் ஏசி ஒத்துக்கலன்னு வெளியே சுற்றிட்டு இருப்பாங்களே பேர். பார்க்குறேன் நிறைய சபையில் போய் பார்க்கும்போது, என்னடா கூட்டம் நடக்குது வெளியே நிற்கிதுங்களா, ஏசி ஒத்துக்கலைங்க. அது குறைக்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், ஒருத்தன் ஏற்றுங்கிறான், ஒருத்தன் குறைங்கிறான், ஒருத்தன் ஆஃப் பண்ணுங்கிறான். பாஸ்டருக்கு என்ன தான் செய்ய முடியும்? அப்போ என்ன பிரச்சனை? அங்கே தெய்வீக சுகம் அவங்க இன்னும் அடையலை. ஆமாவா? தெய்வீக சுகம் அடையாமல் பெரிய தடுப்பணைகளாக கட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சும் கவனிக்காமல் பொழுத ஓட்டுறதுக்கு சீக்கிரம் முடிங்க, எல்லாம் சீக்கிரங்கிறனால ஒரு பாடம் நம்ம சரியாக கற்றுக்கல, ஒன்றுமே சரியாக புரியல. எல்லாம் குருடர்களுக்கு வழிகாட்டிலான குருடர்களாக தான் வந்துட்டு போகிறோம். என்ன பார்த்தீங்க? முறம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஒன்று தூணுங்கும், ஒன்று தொடப்பங்கும், ஒன்று செவருங்கும், என்னத்தையோ சொல்லிட்டு போவோம். பார்த்தவங்க யார் அது ஒரு மிருகம், யார் அது ஒரு மரம். இயேசு கிறிஸ்து கூட ஒரு சம்பவத்தில் ஒருத்தனை சுகமாக்குறாரு. இப்போ நீ பார்க்குறியா குருடன்னு? ஆமாம் பார்க்குறேன். எப்படி மனுஷன் எப்படி பார்க்குற அப்படின்னு. மரம் மாதிரிங்கிற எப்படி இருக்கும் அவனுக்கு? அடா பாவி. திருப்பி ஆண்டவர் சரி பண்ணுறாரு. இப்போ எப்படி பார்க்குற? மனுஷனாக பார்க்குறேன். ஸ்தோத்திரம்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசுவாசியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மரமாக பார்க்குறீங்களா, விசுவாசியாக பார்க்குறீங்களா? எப்படி தெரியுது உங்களை பார்த்தா? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு அப்படி அடிக்கடி கேட்குறோம்ல. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறோம்ல. கேட்குறோம்ல. இவ்வளோ பேசிக்ஸ்லேயே நமக்குள்ளே இவ்வளோ போராட்டம், இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், இவ்வளோ முரண்பாடுகள். ஜபத்தில் முரண்பாடுகள் இருக்குது. தேர் ஷுட் நாட் பி பேரடாக்ஸஸ், தேர் ஆட் நாட் டு பி கான்ட்ரவர்சிஸே வரக்கூடாது. கான்ட்ரவர்ஷியலாக எதாவது இருந்தால் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கையாக இருக்க மாட்டோம், தடுமாற்றமாக இருப்போம். எதிர்நீச்சல் போடவே மாட்டோம். வெள்ளத்தோடு வெள்ளமாக ஆற்றோடு இழுத்துக்கிட்டு போயிடும் பிசாசு. ஏன்னா நம்ம தடுமாறுகிறோம். முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நேரம் ஓடிடுது. இந்த ஒரு வசனத்தை மாற்ற சொல்கிறேன், பின்னாடி பார்ப்போம். எல்லாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த புக் ஆஃப் 1 John chapter 4 verse 4 மனப்பாடமாக சொல்லணும். தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாதனால, நமக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது, சொல்லக்கூடியது இருக்குது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இது மாத்திரம் கரெக்டாக சொல்லுவோம். பிள்ளைகளே, நாம் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யாராவது நம்புறீங்களா? சொல்லியிருக்காங்க, அப்படி பைபிளில் அப்படி எழுதியிருக்கு. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சமாச்சும் உங்களுக்குள்ள உண்மை இருக்குன்னு அர்த்தம். இல்லை, நான் தேவனை பிள்ளை தான், எனக்குள்ள பெரியவர் அப்படி யாராவது சொல்லிங்களா? பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற பெரியவரா? யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆமாவா? உங்களில் இருக்கிற பெரியவரா, நீங்கள் பெரியவர்களா? அது ஒரு பெரிய டிபேட். ஆமாவா இல்லையா? உங்களில் இருக்கிறவர் பெரியவரா, நீங்கள் பெரியவர்களா? இப்போ நம்மலாம் சமுதாயத்தில் வலம் வருகிறோம். கிறிஸ்தவர்கள் இல்லை 1, கிறிஸ்தவர்களாக 2, அதுவும் பெந்தோகோஸ்து விசுவாசிகளாக 3. இப்போ உலகத்தில் நம்ம பெரியவர்கள்னு சொன்னால் என்ன ரகத்தில் இருக்கோம்? நமக்குள்ளே இருக்கிற பெரியவராக இருக்கிறோமா? நான் யார்? படித்தவன். நான் யார்? பணம். நான் யார்? நிறம். நான் யார்? அது. இப்போ எல்லாம் நான் யாராக தான் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர்கள் சொல்லி யாருமே உலகத்தில் பெரியவராக நடக்கலை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாரா நம்ம காலை உங்களுக்கு லேடிஸுக்கு புடவைக்கு காலர் கிடையாது, வேறு மாதிரிலாம் இருந்தால் போட்டுக்குவீங்க. அது மாதிரிலாம் அதை தூக்கி விட்டு நான் தான் கிறிஸ்தவன், நான் பெரியவன் தெரியுமா, எனக்குள்ளே பெரியவன் யாராவது சொல்ல முடியுதா? சொல்கிறோமா? சொல்லித்தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையோடு நடக்கிறோமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் 1000 போராட்டத்தோடு நம்பிக்கையை, உசுர, ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு எதிர்காலத்தை, என்னத்தையோ, ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு வார்த்தை. நெகேமியாவில் வாசிக்கிறப்போ ஒரு குச்சு, அதை பிடிச்சிக்கிட்டு அவன் தொடர்றான். இயேசுவை பற்றி சொல்லும்போது அவனுக்கு வெறுப்போடு, ஆனால் அவன் பிடிச்சிருக்கிறது குச்சி. ஏதாவது கல்லில் அந்த குச்சி பட்ட தடுக்கி குச்சியும் உடையும், கை கால் போகும். ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்க முடியாமல் தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிட்டு போகிறாங்க. நமக்கு இயேசு நமக்குள்ளே இருந்தும் கூனி குறி நடக்கிறோம், தடுமாறுறோம். அதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் அண்ணா நகர் பகுதியிலேயே தொண்டு கிழவிலாம் வானத்தையே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கூனிகள்லாம் இருக்காங்க. அதுங்க குச்சியை வச்சு தான் நடக்குதுங்க. நடந்து எத்தனையோ இடத்துக்கு போதுங்க. குறைந்தபட்சம் இந்த எண்ட்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போதுங்க. உங்களுக்கு 2 வீலர் இருக்கும், உங்களுக்கு 4 வீலர் இருக்கும். நீங்கள் நேரத்துக்கு கோயிலுக்கு வர மாட்டீங்க, கோயிலுக்கே வர மாட்டீங்க, எங்கேயுமே போக மாட்டீங்க. ஒரே அசதியாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் தங்கள் கடமைகளை தாங்களே செய்து முடிக்கிறார்கள்.
முடியாததுக்கு மற்றவங்கிட்ட சொன்னாலும் புலம்பிக்கிட்டு தாங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. That's really powerful to see. சிலான் காலனியில் பார்த்துருக்கேன். இங்கே வந்துட்டு போகிற காலத்தில் சரி, இப்பையும் பார்த்துறேன், சந்தையில் பார்க்குறேன். I see somewhere else here and there. கண்டிப்பாக நம்ம மலையில் இருக்கோம், அங்கே பள்ளத்தாக்கில் இருக்காங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கிறாங்க. They are engaged in duties. நீங்கள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்கள், சொல்லாமல் கொள்ளாமல் என்னத்தை எதிர்பார்க்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. உங்கள் சமத்துவபுரத்துக்கு நான் வந்த போதெல்லாம் எத்தனையோ கவனிச்சிருக்கேன். தெருவில் தான் உட்காந்துருக்குங்க, வீதியில். வீடு அந்த பக்கம் இருக்கும், அதில் விட்டு ஒரு 10, 15, 20 அடி தள்ளி தான் உட்காந்துருக்கோம். பேசிக்கிட்டே பூவை கோத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது நம்ம விசுவாசிங்க எப்படி இருப்பாங்க சொல்லவே வேணாம். அது நம்ம வழி தனி வழி. திடீர்னு வீட்டுக்காரர் இருந்தால் எங்கள் சிஸ்டர் அது எங்கே போச்சுன்னு அதுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த தெருவில் உட்காந்துருக்கிற பொம்பளைக்கிட்ட நீங்கள் எங்கே வீட்டுக்காரனா, அவர் அங்கே போயிருக்காரு, அவர் இந்த நேரத்தில் அந்த கடையில் தான் இருப்பார், அதுக்கு தெரியும் கரெக்டாக. அந்த ஆடு மாடு கரெக்டாக வீட்டை பார்த்து எங்கேயோ மேய்ஞ்சிட்டு வர மாதிரி கரெக்டாக அதுக்கு தெரியும். நம்ம விசுவாசிகளுக்கு ஆம்பளை பற்றி தெரியாது, பொம்பளை பற்றி தெரியாது, பிள்ளையை பற்றி தெரியாது. கத்தருக்கிட்டே ஒப்பு கொடுத்துருக்கேன். ஜபம் எப்படி இருக்குது பாருங்க, கவனிங்க. ஜபத்தை பற்றி தான் பேசுகிறோம், கதை பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. உங்கள் ஜபம் இலக்கோடு போதா? ஆர் யூ டார்கெட்டிங் சம்திங்? ஆர் யூ டார்கெட்டிங் சம்திங்? அவங்களாம் சலிப்பால் நிறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையின் சோதனைகளை அவங்கள சலித்து எடுக்குது, ஆனால் முன்னேறுறாங்க, முட்டி மோதி முன்னேறாங்க. வயநாட்டில் மகா கன்றாவியான ஒரு கொடூரமான பேரிடர், அதில் பொழைச்சவங்க அவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் சொன்னாலும் தே ஆர் ஹோல்டிங் த பிரெத் ஃபார் சம்திங் பெட்டர். என்ன சொல்லுவாங்க, இயற்கையே அடுக்கலை, சாமிக்கே பிடிக்கல, தெய்வ குத்தம், கடவுளுக்கே கோபம், பூமிக்கே கோபம், அதான் அழிச்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அப்படின்னு விட்டுற வேண்டியதானே? ஏன் அங்கேருந்து இராணுவத்தை அனுப்புகிறாங்க? ஏன் இப்போது இஸ்ரோ மூலமாக சேட்டலைட் மூலமாக மக்களை கண்டுபிடிக்கிறாங்க? சிசிடிவி கேமராலாம் பிச்சை வாங்கணும். அங்கேருந்து அவ்வளோ பிரமாதமாக அவங்களுடைய சூழலெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, இன்னும் எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெர்மல் கேமரான் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதம். எதுக்காக? எங்களுக்கு டெக்னாலஜி தெரியுங்கிறதுக்காக. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஆனால் ரெஸ்கியூ ஒர்க்குக்காக. ஸ்தோத்திரிப்போம், எழும்பி நிற்போம்.